இந்தியால கேஸ் கட்டுப்பாடால நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இதுல மெயினான ப்ராப்ளம்ஸ் ஹோட்டல்ஸ்ல தான். நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து கேஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாவே பில் போட்டு சார்ஜ் கலெக்ட் பண்றதா நிறைய நியூஸ் வந்திருந்தது. அத நுகர்வோர் சங்கம்ல இருந்து டைரக்டா போய் விசாரிக்கும் போது அவங்களும் சொன்னது, எங்களுக்கு கேஸ் சிலிண்டர் நிறைய ரேட்ல விக்கிறாங்க, அதனாலதான் நாங்க சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேஸுக்கு சார்ஜ் பண்றது தப்பு தான், இருந்தாலும் ஹோட்டல் உரிமையாளர்களுடைய கஷ்டத்தையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. யூஸ்வலி ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஜென்சிஸ் தான் வந்து நிறைய கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணுவாங்க. அந்த ஏஜென்சிஸ் ஒரு சிலிண்டரையுமே 6000 7000 அப்படின்னு விற்பனை ஆகும் போது இவங்களும் நம்ம சாப்பாட்டுல தானே கை வைப்பாங்க. கேஸ் சிலிண்டர் கட்டுப்பாடு தான் இருக்கே தவிர அதை வந்து பிசினஸா பண்றது நிறைய ஏஜென்சிஸ் தான். இந்த நுகர்வோர் சங்கம் அவங்க சட்டையிலேயே ஓட்டைய வச்சுக்கிட்டு மத்தவங்களை விசாரிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹோட்டல்ஸ்க்கே கேஸ் சப்ளை பண்ணாலும் ஓரளவுக்கு ரேட் அதிகமா வச்சா பரவாயில்ல, 6000 7000 அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இதையெல்லாம் கண்டுபிடிச்சு சரியாக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கறதா எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் கட்டுப்பாடால ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மெஸ்ஸ வந்து மூடி இருக்காங்க. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாக்கப்படுவாங்க. இதுக்கு சொல்யூஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.